இன்ஸ்டாகிராம் மூலம் லிங்க் அனுப்பி ஆன்லைன் வாயிலாக பண மோசடியில் ஈடுபட்ட ராஜஸ்தான் கும்பலை கோவை சைபர் கிரைம் போலீசார் ஜோத்பூருக்கு சென்று தூக்கியுள்ளனர். லடாக் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்த ஒரு இணைப்பை கிளிக் செய்துள்ளார். அது சூப்பர் ட்ரிங்க்ஸ் ஸ்டாக் ட்ரேடிங் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ராமசாமியின் செல்போன் எண்ணை கொண்டு சேர்த்துள்ளது. ட்ரேடிங் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என அந்த குரூப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததை படித்து பார்த்துள்ளார் ராமசாமி. இதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என நம்பிய அவர் அதில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளார். உடனே அந்த லிங்க் மூலம் பகிரப்பட்ட பெயின் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளார். அந்த செயலியை தனது செல்போனில் இன்ஸ்டால் செய்து அதில் தன்னுடைய செல்போன் எண், வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துள்ளார். அதில் சிறுக சிறுக முதலீடு செய்ய அது நல்ல லாபத்தை காட்டியுள்ளது. ராமசாமி தனது வங்கி கணக்கில் இருந்து 9,08,100 ரூபாயை முதலீடு செய்தபோது அது 32 லட்சம் ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருப்பதாக காட்டியுள்ளது. கிடைத்தவரை லாபம் என நினைத்த அவர் அந்த பணத்தை எடுப்பதற்கு முயன்றிருக்கிறார். ஆனால் மேலும் பணம் கட்ட வேண்டுமென அதில் தெரிவித்துள்ளது. பலமுறை முயன்றும் மேலும் மேலும் பணம் கட்டுமாறு அந்த செயலியில் வர உடனே புரிந்து கொண்டார் அது ஒரு ஏமாற்று வேலை என்று. கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாயை பறிகொடுத்த ராமசாமி அந்த மோசடி குறித்து கோவை மாநகர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். தனிப்படை அமைத்த போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் குற்றவாளிகள் ராஜஸ்தானில் இருந்து வேலையை காட்டியது தெரிய வந்தது. உடனே ராஜஸ்தான் சென்ற போலீசார் அங்கு உள்ளூர் காவல்துறையினரின் உதவியுடன் குற்றவாளிகளான சத்யநாராயண், கிஷன் சௌத்ரி, சுனில் சரண், சந்தீப் குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 செல்போன்கள், 5 சிம் கார்டுகள், 4 வங்கி கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் இருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை அழைத்து வந்தனர். பின்னர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். குற்றவாளிகளின் வங்கி கணக்குகளில் 3 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. இதன் மூலம் இந்த கும்பலிடம் ஏராளமானோர் ஏமாந்திருக்கலாம் என தெரிய வந்தது. யாரெல்லாம் இந்த கும்பலிடம் பணத்தை ஏமாந்துள்ளனர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.